ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மார்னிங்கே வந்து கார்டனுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் முருங்கை விதை மட்டும் இருந்ததுல, அது விதைச்சு விட்டுருந்தோம்ல, அதுலேருந்து வந்து ஒரு 3 செடி மட்டும் எனக்கு வளர்ந்துருந்தது. எனக்கு வந்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து முருங்கை இலையில வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து காலையிலே எழுந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சமைக்க வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மட்டன் ரெசிபி தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈரல் தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஈரல் ஃப்ரை பண்ணுறத விட ஈரல் தொக்கு மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த சாதத்தோட பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஈரல் தொக்கு தான் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நம்ம எக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணேன். இது வந்து ரொம்பலாம் நான் பிக்கலாம் கிடையாது. ஒரு 4 பீசஸாக மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். ஈரல் தொக்குல வந்துட்டு கொஞ்சம் வந்து வேகாமல் இருந்தது, அதனால கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மூளை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து இந்த வரமிளகாயில் இருக்க அந்த சீட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரமிளகாய் அந்த தோல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட வந்து இந்த வரமிளகாய் எல்லாம் ஃப்ரை ஆனதும் பிரைனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பெரியவங்களுக்குனா நமக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சைட் பை சைடு வந்து நெஞ்செலும்பு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெஞ்செலும்பு சூப்பு வந்து குடிக்கிறதுக்கு வச்சுட்டு அதில் உள்ள பீசஸ் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் கேட்டாங்க, எனக்கு இப்படி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க சொல்ல தான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் வந்து என்னமோ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆனால் சாப்பிட்ட ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா இதில் வந்து நெஞ்செலும்புனாவே கொஞ்சம் வந்து ஃப்ளஷ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இது இந்த மாதிரி இருக்காது, மொத்தமாக இருக்கும். ஒரு இது சாப்பிட்டாவே நல்லா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஃப்ரெஷஸ்லாம் கம்மியானதுனால கொஞ்சம் வந்து சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது கட்லெட்டுக்கு நம்ம வந்து ஃப்ளஷ் எல்லாம் மிக்சியில் அடித்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக செஞ்சு பார்க்கலான்னு விட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பீச்சு தான் போயிருந்தோம். நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ஆனால் நான் வந்தப்போலாம் இவ்வளோ கூட்டங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சண்டேனா இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பீச்சு. சண்டே ஈவினிங் வந்துட்டு இங்கே நிறையா ஸ்டால்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த கார் எல்லாம் ட்ரைவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி கார் அதெல்லாம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்கும். இது எல்லாத்தையும் விட நைட்டு வந்து கருவாட்டு கடையே இருந்ததுங்க. நாங்கள் முக்கியமாக போனது வந்து குட்டிக்கு வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அவங்க வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லான டாய்ஸ் எல்லாம் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும். அவனுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி கலர்ஃபுல் பால்ஸு, அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பட்டுவுக்கு வந்து ஒரு காரும் வாங்கியிருந்தோம். கொஞ்ச நேரம் பட்டு வந்து கார் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி காரெல்லாம் வரவும் சரி ஓகே அதில் ட்ரைவ் பண்ண விடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் உட்கார வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அப்பா பின்னாடியே ஓடிட்டே இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் விடும்போது அவன் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ வந்து காருக்கு பின்னாடியே அவங்க அப்பா போயிட்டே இருந்தாங்க. இவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிகிட்டு இருந்தான். இவனுக்கு அந்த கலர்ஃபுல் லைட்ஸ் பிடிச்சதுனாலே என்னவோ அதை விட்டு இறங்கவே இல்லை. இந்த கார் டிரைவிங்க்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு பெரிய க்யூவே இருந்தது. இவன் கொஞ்ச நேரம் விளையாண்டு இறங்குவான்னு பார்த்தாக்கா இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். என்னன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ரொம்ப அழுது கூச்சல் போட்டான். ஸோ அவனோட மைண்டை டீவியேட் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு டாயும் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டான். ஸோ விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.